ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் டே 8 இன்னைக்கு அடுத்த 2 பார்டர் டிசைன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி 4 லைன் முடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் போட்டுட்டு அந்த 1/4 இன்ச் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீ மாதிரி வரைங்க. ஒரு டீ இந்த சைடு, இன்னொரு டீ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி பக்கத்தில் வரைஞ்சிட்டே வரணும். இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற லைனை கொஞ்சம் போல்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லைனையும் போல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா திக்காக போல்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா ஷேப்பாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கீழே ஒரு போல்டு லைன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே நான் 2 லைன் போட்டு இன்னொரு போல்டு லைன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப திக்கான நல்லா அழகான பார்டராக தெரியும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு சென்டரில் இருக்கிற லைனை போல்ட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ஹம் கொடுத்து நான் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஸ்வஸ்தி டிசைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வெர்டிக்கலாக கோடு போட்டு அந்த பாக்ஸஸாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி 3 லைன் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து மொத்தமாக இந்த பார்டரில் 3 ஸ்வஸ்தி வந்து வரைய முடியும். நம்ம ரெக்டாங்கிள் மாதிரி கொஞ்சம் நிறைய கேப் விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்வஸ்தி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெர்டிக்கல் லைன் போட்டு நீங்கள் பாக்ஸாக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா ஒரு சைட்லேருந்து இப்படி ஒரு லைன் போடுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் மேலே ஒரு லைன், மேலேருந்து கீழே ஒரு லைன் போடுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு லைன். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சுற்றி அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதை நல்லா போல்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி 4 சைடையும் நல்லா போல்டாக ஒரு லைன் போட்டு விட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி அந்த 3 பாக்ஸ்லையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு டாட் மாதிரி வைக்கணும். சென்டரில் ஒரு டாட் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கீழே ஒரு லைன் போட்டு இல்லைனா 2 பக்கமுமே ஹம்ஸ் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க டிசைன்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல லைன் போட வந்தால் மட்டும்தான் பார்டர் டிசைன்ஸ் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.